Hello everyone. In this video, we are going to see about how to determine the amount of dissolved oxygen in a given water sample by Winkler's methods. It's a very important one. So what are the apparatus required for this? அப்படின்னு பார்த்தீங்கன்னா burette, pipette, conical flask, cork, beaker, volumetric flask, glass rod, weighing bottle. ஸோ உங்களுக்கு தியரிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசால்வ்ட் ஆக்சிஜன் வந்து தியரிலையும் இருக்கும். அதுல வந்து எப்படி டிட்டர்மைன் பண்றது, வாட்டர்ல இருக்கிற ஆக்சிஜன் கண்டென்ட்டை வந்து நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்றது அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. அதே எக்ஸ்பிரிமெண்ட், அதே டிசால்வ்ட் ஆக்சிஜன் ஐடென்டிஃபை பண்ற எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் நமக்கு ப்ராக்டிகல்ஸ்லயும் வருது. விங்க்லர்ஸ் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி செய்யலாம். இதே ப்ரொசீஜரை நீங்க என்ன பண்ணலாம், எப்படி டிட்டர்மைன் பண்றன்ற அந்த ப்ரொசீஜர் கால்குலேஷன்ஸ் பார்ட்டை நீங்க தியரி பார்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க ப்ராக்டிகல்ஸ்க்கு பாக்குற போலவே நீங்க அதை வந்து மாத்தி எழுதிக்கோங்க. சரியா? ஸோ என்னென்னலாம் கெமிக்கல்ஸ் வேணும், என்ன கெமிக்கல்ஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேங்கனஸ் சல்ஃபேட் சொல்யூஷன், அல்கலை அயோடைடு ஆக்சைடு, concentrated sulfuric acid, starch solution, sodium thiosulfate solution 0.02 normal, potassium dichromate solution also the same normality. Okay, so before these are the chemicals and apparatus required for the DO. So DO na dissolved oxygen. So அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா oxygen is the one of the most common dissolved gases in the water. ஓகே, தண்ணியில வந்து ஆக்சிஜன் எவ்வளவு கரைஞ்ச நிலையில இருக்கு, ஆக்சிஜன் இருந்தாதான் நம்ம வந்து உயிர் வாழ முடியும் இல்லையா, சுவாசிக்க முடியும். அப்ப வாட்டர்ல இருக்கிற அக்வட்டிக் அனிமல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரீசன் இஸ் அதுல எவ்வளவு வந்து ஆக்சிஜன்ஸ், அந்த ஆக்சிஜனை தான் வந்து அந்த வாட்டர்ல இருக்கிற ஆக்சிஜன் அதை வந்து கன்சியூம் பண்ணிக்குது. So DO is the most important indicator of health of water body. Okay, so ஆக்சிஜன் இருந்தாதான், அந்த வாட்டர் மட்டும் வெறும் ஆக்சிஜன் இல்லாத ஒரு சக்க தண்ணி நம்மளால குடிச்சா உயிர் வாழ முடியாது. மயக்கம் வந்தா உடனே ஏன் தண்ணி தெளிக்கிறாங்க, ஆக்சிஜன் சப்ளை நமக்கு கிடைக்கும். நம்ம அப்போ தண்ணி குடிங்கன்னு ஏன் சொல்றோம், அப்போ ஆக்சிஜன் வந்து பிரெயினுக்கு நமக்கு ஈஸியா கிடைக்கும், அப்ப ரெக்கவர் ஆகும், நார்மல் ஸ்டேட்க்கு நம்மளால ரெக்கவர் ஆக முடியும் அப்படிங்கிறதுதான். So dissolved oxygen is vital for survival of aquatic life in water bodies. Okay, so water content இருக்கிற வாட்டர் பாடிஸ்ல இருக்கிற எல்லா அக்வட்டிக் அனிமல்ஸ்க்கும் லைஃப், அக்வட்டிக் லைஃப் வந்து இந்த டிஓ தான், அதை நம்பிதான் சர்வைவே பண்ணுது. A higher dissolved oxygen level indicates a better water quality. எந்த வாட்டர் வந்து நல்ல குவாலிட்டியான வாட்டரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வாட்டர்ல எவ்வளவு ஆக்சிஜன் கண்டென்ட், டிசால்வ்ட் ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமா இருக்கோ அந்த குவாலிட்டி ஆஃப் வாட்டர் வந்து பெட்டர் குவாலிட்டியா இருக்கும். இஃப் டிசால்வ்ட் ஆக்சிஜன் லெவல்ஸ் ஆர் டூ லோ, ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த ஃபிஷ்ஷோ, அந்த அக்வாட்டிக் லைஃப்ல இருக்கிற அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ்ல இருக்கிற மேபி சம் சின்ன சின்ன ஃபிஷ் and other microorganisms may not be able to survive. ரொம்ப சின்ன சின்ன நுண்ணுயிரிகள் அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, சர்வைவ் பண்ண முடியாது. So this oxygen affects a vast number of other water indicators, not only biochemicals but also like the order, clarity and taste. ஸோ அதையுமே என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணும். நிறைய வாட்டர் இண்டிகேட்டர்ஸ், பிஹெச், அல்கனிட்டி, அசிடிட்டி, அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாட்டருடைய கலரு, ஸ்மெல்லு, அதோடைய டேஸ்ட் பட்ஸ், டேஸ்ட், வாட்டர் டேஸ்ட், இது எல்லாத்தையுமே அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணும். ஒரு குட் குவாலிட்டியில ஆஃப் வாட்டர்ல எவ்வளவு ஆக்சிஜன் வந்து டிசால்வ்டு கண்டிஷன்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா the ranges is the dissolved oxygen ranges from 5 to 9 milligram per liter. ஒரு லிட்டருக்கு 5 இருந்து 9 முடிய நம்ம என்ன மில்லிகிராம் வந்து ஆக்சிஜன் வந்து டிசால்வ்டு ஸ்டேட்ல இருக்கலாம். So value below 5 milligram per liter, that is aquatic organism become stressed. Okay, below 5 போச்சு அப்படின்னு சொன்னா மூச்சு திணறும், அதுங்களுக்கு உயிர் வாழ்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். It's more stressful one. அதுவே பிலோ 2 போச்சுன்னு சொன்னா ஹைபாக்சிக் வாட்டர் காஸ் மாஸ் ஃபிஷ் கில். ஓகே, ஸோ வந்து அந்த கட்டாயம் உயிரினங்கள் வந்து வாழ முடியாது. தட் வில் பி லோ. ஸோ திஸ் வில் பி த வெரி இம்பார்ட்டன்ட் ரேஞ்ச். ஸோ நீங்க இதை 3 ஞாபகம் வச்சுக்கணும். ஹை ரேஞ்ச் ஆர் குட் குவாலிட்டி அப்படின்னு சொன்னா 5 to 9 இருக்கணும். ஓகே, கொஞ்சம் சர்வை பண்ணலாம் அப்படின்னு சொன்னா வேல்யூ பிலோ 5 இருக்கும். பிலோ 2 போச்சுன்னு சொன்னா there is a mass fish kill வந்து நடக்கும். ஓகே, so what are the factors affecting dissolved oxygen அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா temperature, pressure, salinity, surface area, level of organic activities. Okay, level of organic activities.
So what are the factors affecting dissolved oxygen அப்படின்னு பார்த்தீங்கன்னா temperature, pressure, salinity, surface area, level of organic activities. So oxygen can become dissolved in 3 ways. மூணு முறையில வந்து ஆக்சிஜன் வந்து dissolve ஆகும். ஒன்னு வந்து introduced in water by algae through photosynthesis. பச்சை நிறமிகள் photosynthesis மூலியம் சூரியன் ஒளிச்சேர்க்கை மூலியமா என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து நமக்கு அந்த வாட்டர்ல டிசால்வ்டு கண்டிஷன்ஸ்ல கிடைக்கும். enters water directly from the atmosphere. ஓகே, ஸோ அட்மாஸ்பியர்ல இருந்து அடுக்குகள் மேல் அடுக்குகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல இருந்து வந்து டைரக்ட்லி we can get the oxygen dissolved conditionsல வாட்டர்ல கிடைக்கும். introduced by mechanical equipment. In some cases we can give the mechanical equipments நம்ம கொடுத்து ஆக்சிஜனை வந்து வாட்டர்ல டிசால்வ்டு கண்டிஷன்ஸ்ல நாம மேக் பண்ணிக்கலாம். So those are the main ways of dissolved oxygen. மூணு வகையில வந்து நம்ம ஆக்சிஜனை வந்து வாட்டர்ல கரைஞ்ச நிலையில வைக்கலாம். ஓகே, ஸோ டிசால்வ்ட் ஆக்சிஜன் மெஷர்மெண்ட் மெத்தட்ஸ் இது எப்படி எல்லாம் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து டைட்ரேஷன் மெத்தடு, இன்னொன்னு வந்து கலோரிமெட்ரிக் மெத்தடு, இன்னொன்னு வந்து ஆப்டிக்கல் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் சென்சர். இந்த மூணு வகையில நம்ம வந்து செய்யலாம். இந்த விங்க்லஸ் மெத்தடு, டைட்ரேஷன் மெத்தடு, ஐடோமெட்ரிக் மெத்தட் எல்லாமே வந்து ஒரு சேம் டைப் ஆஃப் மெத்தட்ஸ். ஓகே, எப்படி வந்து வாட்டர் வந்து எவ்வளவு ஆக்சிஜன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்றது. It is not possible to directly measure the amount of dissolved oxygen in water sample directly. Okay, so டைரக்டா எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு, இப்போ ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் கொடுத்து அதுல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்குன்னு சொன்னா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போ the dissolved oxygen does not directly react with another suitable reagent. An indirect procedure was developed by Winkler. அப்போ டைரக்டா அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்னப்போ அப்போ இன்டைரக்டா நம்ம அதுல ஏதாச்சும் ஒரு ரியேஜென்ட் சூட்டபிள் ரியேஜென்ட் ஆட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மெத்தடை கொண்டு வந்தவர் தான் விங்க்லர். ஸோ அவருடைய நேம்ல தான் என்ன பண்ணாங்க, இந்த மெத்தட் வந்து டிட்டர்மைன் பண்றதுக்கு அந்த மெத்தட் அவருடைய நேம்லயே சயின்டிஸ்ட் நேம்லயே இந்த மெத்தட் வந்தது. An iodine or thiosulfate titration can be used to measure the dissolved oxygen present in a water sample. ஓகேவா, ஸோ அயோடினோ அல்லது தயோசல்ஃபேட்டோ நம்ம யூஸ் பண்ணி நம்ம எவ்வளவு வாட்டர்ல வந்து ஆக்சிஜன் டிசால்வ்டு கண்டிஷன்ஸ்ல இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், இப்போ ஒரு ஏரியால வந்து ஒரு வாட்டர் சாம்பிள் கொண்டு வரோம், அந்த வாட்டர் சாம்பிள்ல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு முன்னாடி நமக்கு சம் கெமிக்கல்ஸ் எல்லாம் தேவைப்படும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட், ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் சோடியம் தயோசல்ஃபேட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் வாட்டர் சாம்பிள், titration of water sample against sodium thiosulfate. இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஸோ ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. So preparation of standard solution of potassium dichromate solution. அது வந்து 0.02 நார்மாலிட்டில ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அது வந்து நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் தயோசல்ஃபேட், சோடியம் தயோசல்ஃபேட்டோட. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டேக் 10 ml of standard K2Cr2O7 solution, that is potassium dichromate solution in the conical flask, and that we have to add concentrated sulfuric acid 5 ml. அந்த potassium dichromate ஓட concentrated sulfuric acid 5 ml ஆட் பண்ணணும், plus 5% of potassium iodide 5 ml ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையுமே 3 conical flaskல போட்டுட்டு keep in a dark for 15 minutes. We have to என்ன பண்ணணும், அந்த கோனிக்கல் ஃபிளாஸ்க்கு ஒரு காட்டனோ ஏதாச்சும் வச்சு நம்ம ஒரு ஃபனல் வச்சு அந்த ஃபனல் வழியா என்ன பண்ணிடலாம், காட்டன் வச்சு அந்த கோனிக்கல் ஃபிளாஸ்க்கை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொட்டாசியம் ஐடைட் வந்து ஈஸியா வந்து எவாப்ரேட் ஆகும், ஆக்சிடைஸ்ட் ஆயிடும் நேச்சர்ல. அதை அவாய்ட் பண்றதுக்கு we have to close the கோனிக்கல் ஃபிளாஸ்க். அந்த கோனிக்கல் ஃபிளாஸ்க்கு காட்டன் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். காட்டன் எப்படி மேம் வைக்கிறது, நல்லா பல்கா காட்டன் எடுத்து அதோடைய மவுத் ஆஃப் கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல வச்சுட்டோம்னு சொன்னா இட் வில் பி க்ளோஸ்டு. அப்போ பொட்டாசியம் ஐடைட் வந்து வெளியே போகாது, லிபரேட் ஆகாது. அப்போ உள்ள ரியாக்ட் பண்ணும், சல்ஃபூரிக் ஆசிடோடையும் பொட்டாசியம் டைக்ரோமேட்டோடையும் சேர்ந்து ரியாக்ட் பண்ணும்போது we can get the brown precipitate. அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா brown precipitate கலர்ல நமக்கு சொல்யூஷன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கும். அதை எடுத்து we have to titrate the sodium thiosulfate Na2H2O3 டைட்ரேட் பண்ணணும்னு சொன்னா brown precipitate என்னவா மாறும், அது சோடியம் இதோட டைட்ரேட் பண்ண பேல் எல்லோ கலரா மாறும். பேல் எல்லோ கலரா வந்த அப்புறம் லைட் பேல் ஒரு 10 ml விட்டது ஒரு பேல் எல்லோ கலர் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இண்டிகேட்டர் ஆட் பண்ணணும், 2 to 3 drops of starch ஆட் பண்ணிட்டு again we have to continue with the same titrate solutions what we have taken in the burette என்ன எடுத்துக்கிட்டோமோ அதோட டைட்ரேட் பண்ணணும். அப்ப பேல் எல்லோ கலர்ல இருந்து கலர்லெஸ்ஸா எப்ப சேஞ்ச் ஆகுதோ அப்ப ஃபுல்லா ரியாக்ட் ஆகி முடிஞ்சிருச்சு, அந்த பொட்டாசியம் ஐடைடோட சேர்ந்து சோடியம் டைசல்ஃபேட் ஃபுல்லா ரியாக்ட் பண்ணிடுச்சு, அப்ப கலர்லெஸ் கிடைச்சது, தட் இஸ் கால்ட் எண்ட் பாயிண்ட். அப்ப அங்கதான் எண்ட் பாயிண்ட். அப்ப அந்த ரீடிங்கை எடுத்துட்டு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். கன்கார்டன்ட் வேல்யூ கிடைக்கிற முடிய
ரிப்பீட் பண்ணணும். திரும்ப திரும்ப சேம் ப்ரொசீஜர், இதே சேம் ப்ரொசீஜரை திரும்ப இதெல்லாம் கலர்லெஸ் கிடைச்சதோ அந்த கொனிக்கல் ஃப்ளாஸ்க்ல கீழே கொட்டிட்டு வாஷ் பண்ணிட்டு அகெயின் ஃப்ரெஷ்ஷா வந்து நீங்க 10 ml இது எடுத்துக்கணும். 5 ml கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் 5 ml கே எடுத்து திரும்ப அகெயின் ப்ரிஸ். அப்ப ஃபர்ஸ்ட் ரீடிங்கும் செகண்ட் ரீடிங்கும் உனக்கு ஈக்குவலா வரணும். கன்ஃபிடன்ட் அப்படின்னு சொன்னா கண்டினியூஸ் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். அப்ப ஈக்குவலா வர வேல்யூ வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அடுத்த ப்ரொசீஜர் செய்யணும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் வாட்டர் சாம்பிள். இப்போ நாம என்ன பண்ணணும், எடுத்துட்டு வந்த வாட்டர் எடுத்து ஃபில் த ரியேஜென்ட் பாட்டில் வித் வாட்டர். நம்ம ரியேஜென்ட் பாட்டில் எடுத்து அதில் வாட்டர் ஆட் பண்ணிட்டு அதில் ரிமூவ் 5 ml ஆஃப் வாட்டர் பை பிப்பட் plus 1 ml ஆஃப் manganese sulfate plus 1 ml ஆஃப் alkali iodide azides. இது 3 ரியேஜென்ட்டையும் நம்ம எடுத்துட்டு வந்த அந்த வாட்டர் சாம்பிளை ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த ரியேஜென்ட் பாட்டில் ஸ்டாப்பர் போட்டுட்டு இன்வெர்ட் செவரல் டைம்ஸ் டு மிக்ஸ். எப்படி லாக் பண்ணிட்டு அந்த ரியேஜென்ட் பாட்டில் நல்லா லாக் பண்ணிட்டு நல்லா வச்சு ஷேக் பண்ணணும் யூனிஃபார்மா. உள்ள நம்ம 4 சொல்யூஷன்ஸ் ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா, வாட்டரு, மேங்கனீஸ் சல்ஃபேட், ஆல்கலை ஐடைடு, இது எல்லாமே ஈக்குவலா மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா ஈக்குவலா மிக்ஸ் பண்றதுக்காக நம்ம செவரல் டைம்ஸ் என்ன பண்ணணும்னு சொன்னா நல்லா ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ணிட்டு ஃப்ளோட்டிங் சொல்யூஷன்ஸ் அலோவ் டு செட்டில். அப்ப நல்லா ஒரு ஷேக் பண்ணி யூனிஃபார்மா மிக்சர்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு கலந்த அப்புறம் அந்த ரியேஜென்ட் பாட்டில எந்த டிஸ்டர்பும் பண்ணாம அப்படியே வச்சிடணும். ஆஃப்டர் செட்டிலிங் ஆட் 1 ml ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட். அதை செட்டில் ஆகி முடிச்ச அப்புறம் 1 ml ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணிட்டு திரும்ப அகெயின் ஸ்டாப் பண்ணிட்டு இன்வெர்டட் செவரல் டைம்ஸ் திரும்பவும் ஃபுல்லா அந்த கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட்ஸ் அந்த கெமிக்கல்ஸோடையும் வாட்டரோடையும் நல்லா ரியாக்ட் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா ஃப்ளோட் பண்ணணும். நல்லா வந்து இது பண்ணீங்க, நல்லா செவரல் டைம்ஸ் ஷேக் பண்ணீங்கன்னு சொன்னா பாட்டம் ஆஃப் த கொனிக்கா ரியேஜென்ட் பாட்டில் வந்து பிரிசிபிடேட் வந்து ஃபார்ம் ஆக டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணி முடிச்ச அப்புறம் இந்த ரியேஜென்ட் பாட்டில் இருக்கிற வாட்டர் சாம்பிள் 100 ml 100 ml எடுத்துக்கிட்டு சோடியம் டைசல்பேட்டோட இதோட பியூரேட் சொல்யூஷனோட நம்ம டைட்ரேட் பண்ணணும். அப்ப டைட்ரேட் பண்ணும்போது எல்லோ கலர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 10 ml விட்டதுமே எல்லோ கலர் கிடைக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஆட் 2 drops ஆஃப் ஸ்டார்ச் இண்டிகேட்டர் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டு திரும்ப அகைன் சேம் சொல்யூஷன் திரும்ப புதுசா ஆட் பண்ணக்கூடாது. திரும்ப இங்க பாதியில நிறுத்திருப்பீங்களா, 10 ml தான் வந்து எல்லோ கலர் கிடைச்சிருக்கும், 10 ml தான் ஸ்டார்ச் ஆட் பண்ணுவீங்க, அதுல இருந்தே கண்டினியூ பண்ணணும். அப்ப 11 12 அப்படின்னு வரும் பியூரேட் ரீடிங்ஸ். அப்படியே கண்டினியூ பண்ணி எப்போ உனக்கு கலர்லெஸ் சொல்யூஷன்ஸ் கிடைக்குதோ அதுதான் எண்ட் பாயிண்ட். அப்ப அதை நீ என்ன பண்ணிக்கணும், 3 times 2 times or 3 times concordant value அப்படியே கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொன்னா we'll get it. So இப்போ இந்த 4 ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம், 4 ப்ரொசீஜர் பார்த்தோம்ல. ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்டாண்டர்டைஸ் பண்றது, அப்புறம் ப்ரிப்பேர் பண்றது, வாட்டர் சாம்பிள் திரும்ப எடுத்து நம்ம டைட்ரேட் பண்றது, அது என்னென்னலாம் நடக்குதுன்ற ரியாக்ஷன்ஸ் தான் இது. ஓகேவா? ஸோ மேங்கனீஸும் ஹைட்ராக்சில் அயன்ஸும் சேர்ந்து மேங்கனீஸ் ஹைட்ராக்சைடா உனக்கு கிடைக்கும். அப்போ வாட்டர்ல ஆட் பண்ணும்போது வாட்டர்ல இருக்கிற அந்த ஆல்ரெடி அதோட ஸ்டாண்டர்டைஸ் பண்றது தானே, அந்த மேங்கனீஸ் ஆக்சைடு வந்து வாட்டரோடையும் ஆக்சிஜனோடையும் நமக்கு அந்த எவ்வளவு அந்த வாட்டர்ல இருக்கிற ஆக்சிஜனோட சேர்ந்து நமக்கு ட்ரைஆக்சைட்ஸா உனக்கு கன்வெர்ட் ஆகும். மேங்கனீஸ் வந்து 4 பம்ப், அதாவது 4+ ஸ்டேட்க்கு போயிடும். அப்போ ஃப்ரீ ஃப்ரம் கேஐ, அதாவது நம்ம கேஐ போட்டு ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த ரியாக்ஷன்ஸ் தான் உனக்கு என்ன பண்ணிருக்காங்க இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப டைட்ரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், அயோடின் கேஐ ஃபுல்லா லிபரேட் ஆயிருக்கும். அப்ப ஃப்ரீ அயோடின் இஸ் தென் டைட்ரேட்டட் வித் ஸ்டாண்டர்ட் சோடியம் தயோசல்ஃபேட். அப்ப சோடியம் தயோசல்ஃபேட்டோட அயோடின் எல்லாம் இருக்கிறத போயிட்டு நம்ம ரியாக்ட் பண்ணோம்னு சொன்னா வில் கெட் தி ஃப்ரீ அயோடின் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் டேபிள். ஸோ இந்த டேபிள் நம்ம என்ன பண்ணிக்கணும், எவ்வளவு கிடைச்சது, ஃபர்ஸ்ட் 10 ml எடுக்கும்போது 10 ml 10 ml சொல்லிட்டு 5 பாட்டில்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு 5 பாட்டில்ஸ்லயும் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 2 பாட்டிலா ஷேக் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும். அப்புறம் அடுத்த 2 பாட்டில் ஷேக்ல 2 வந்து என்ன பண்ணலாம், ஷேக்கர்ல வச்சிடலாம். ஓகே, மெக்கானிக்கல் ஷேக்கர்ல வச்சுட்டு 2 மேனுவலா செய்யணும், 2 மெக்கானிக்கல் ஷேக்கர்ல வச்சுட்டு we can identify the note the value and get the டேபிள். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம டைட்ரேட் பண்ணிருப்போம் இல்லையா, 100 ml எடுத்து நம்ம எவ்வளவு இனிஷியல் வேல்யூ 0, ஃபைனல் வேல்யூ எப்போ கலர்லெஸ் பாயிண்ட் கலர்லெஸ் எண்ட் பாயிண்ட் கிடைச்சதோ அதோடைய வேல்யூவை நோட் பண்ணிட்டு தென் கால்குலேஷன்ஸ் போடணும். நார்மாலிட்டி வச்சு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இது ஆஸ் யூஷுவல் வி நோ தட். ஓகே, ஸோ எவ்வளோ வால்யூமெட்ரிக்லா V1 N1 is equal to V2 N2. ஸோ நம்ம டைட்ரேட் பண்ணும்போது என்னென்ன கிடைச்சிருக்கோ, என்னென்ன நார்மாலிட்டிக்கு எடுத்துக்கிட்டோம், ஒன்னொன்னுக்கும் என்னென்ன நார்மல். இந்த ஐ ஷேர் திஸ் வீடியோ, இந்த வீடியோனுடைய லாகின்ல நான் போடுறேன், நீங்க பாருங்க. பார்த்துட்டு அதுல நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னா we can easy. இது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு V1 வந்துச்சு, பியூரேட்ல எவ்வளவு இருந்துச்சு, எவ்வளவு நார்மாலிட்டி எடுத்துக்கிட்டோம், N1 என்ன அப்படின்னு சொல்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி போட்டோம்னு சொன்னா we'll get the. அப்ப எவ்வளவு ஆக்சிஜன் வந்து டிசால்வ்டு ஸ்டேட்ல இருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? இதே ப்ரொசீஜர்ஸை நீங்க தியரிக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஆல். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.